ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன்னா துணி துவைக்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கொல்லைக்கு வந்திருக்கேன். பாருங்கள், ஒரு சைடு வந்து உளுந்து கோசரம் ஓட்டி போட்டிருக்காங்க, ஒரு சைடு வந்து நஞ்சை ஓட்டி போட்டிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் துணி துவைக்கிற இடத்த வந்து காமிக்கிறேன். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தான் துணி எடுத்துகிட்டு வந்தேன். சரி, நாங்கள் டெய்லியும் துவைச்சி போடுவோம், அதனால் துணி சேராது. சரி, என்னது எங்கள் அம்மா மட்டும் எடுத்துகிட்டு நான் கொல்லைக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், குட்டை வந்து தூரத்தில் வரும்போதே தெரியுது பாருங்கள், தண்ணி வந்து தெளிவாக இருக்கும். எந்த நாள்லையுமே தண்ணி வற்றவே வற்றாது ஃப்ரெண்ட்ஸ். அது வற்றுற ஸ்டேஜ் வந்தால் திருப்ப மழை சீசன் வந்து திருப்பம் நிரம்பிடும். நல்ல பெரிய குட்டையாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைடு வந்து எங்கள் அப்பா பரம்பு அடிச்சுட்டு மேலே ஏறி வராங்க பாருங்கள். அது வந்து மாடு குளிப்பாட்டி மாட்டு தண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பரம்பலகு வந்து கழுவலாம்னு சொல்லி வந்திருக்காங்க. இந்த சைடு வந்து அவங்க பரம்பலகு கழுவாங்க. நான் வந்து அந்த சைடு வந்து துணி துவைப்பேன். அந்த பக்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஆழம். நான் காமிச்சேன் இல்லையா, நான் துணி துவைப்பேன்னு. அந்த சைடு தான் செம்ம ஆழம். இந்த சைடு வந்து ஆழம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் மாட்டை இங்கேயே குளிப்பாட்டி இங்கேயே பரம்பலை கழுவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுமே குளிச்சுட்டு போயிடுவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தெரியுதுங்களே தூரமாக, அங்கே தான் பரம்படிச்சாங்க. சுற்றி வியூ காமிச்சிருக்கான். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் வந்து நைட்டு செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ், சரியான மழை. அதுக்கப்புறம் நானும் வந்து துணி கொஞ்சம் துணி இல்லையா, அதனால் சட்டுன்னு துவைச்சிட்டு நானும் கிளம்பிட்டேன். போகிறப்ப பாருங்கள், எங்கள் மாடு வந்து குளிக்கவே வைக்கல. அதுக்குள்ளே அவங்கள பசி பிள்ளைக்கு அவங்க வந்துட்டாங்க மேயறதுக்கு. பாருங்கள், ஒருத்தவொன்று க்ளோஸ்அப்பில் வந்து பார்க்குது. எவ்வளோ சேறு சகதியும் பார்த்திங்களா, அது மேலே அவ்வளோ கஷ்டப்பட்டு பரம்படிச்சிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து பரம்பலையை வந்து கழுவி ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மாட்டையும் குளிப்பாட்டிட்டு அவங்க மாட்டை பிடிச்சி மேய்ச்சல் கட்டிட்டு அவங்களும் குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் கொல்லையில் வந்து பூந்தோட்டம் வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைட்லாம் செம்ம மழைன்னு சொன்னால தண்ணி வந்து தேங்கியிருக்கு பாருங்கள். தண்ணியே இழுக்கவே இல்லை, அந்தளவுக்கு ஊறுற மழை பெஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இதான் எங்கள் பூந்தோட்டம். இந்த பூந்தோட்டம் ஃபுல்லாக நாங்கள் பறிக்கிறோமோ இல்லையோ, இந்த குரங்கு நல்லா பிச்சு போடுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மனசாச்சே இல்லாமல் காவாசி இவங்களுடைய இவங்க தான் அதிகமாக பறிப்பாங்க. நாங்கள் பறிக்கிறோமோ இல்லை, இவங்க தான் நிறைய பிச்சு போடுவாங்க. ஆயுத பூஜைக்கு பறிச்சதோடு சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பூவுக்கு வந்து ஓட்டமே இல்லை, அது அப்படியே செடியிலே தங்கிடுச்சு. அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இல்லைனா வெறும் பச்சை பச்சையாக தான் இருக்கும், மஞ்சள் கலர் அவ்வளோக்கு தெரியாது. இது வந்து கோழிக்கொண்டை தெரியுதுங்களா? கோழிக்கொண்டை வந்து நாங்கள் இன்னும் ஃபஸ்ட் டைமே பறிக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் முக்கு வச்சுருக்கு பாருங்களா, குட்டி குட்டியாக இருக்குது சிகப்பு சிகப்பாக. இது ஃபுல்லுமே கோழிக்கொண்டை தோட்டம் தான். பாருங்கள், 1 2 தான் அப்படியே பெருசாக முட்டாக வந்திருக்குது. மீதி எல்லாமே குச்சி குச்சியாக தான் இருக்குது. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இது வந்து கலர் கலராக இருக்குது, ஆரஞ்சு ரெட்டு அப்படின்னு சொல்லியிருக்குது. நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் களை வெட்டினோம். களை வெட்டினதால கீழே எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். எந்த பூச்சி போட்டிருந்தாலும் அப்படியே தெரியும். ஒரு பில்லு கூட இல்லாமல் நேற்று ஆள் வச்சு களை வெட்டி ஒதுக்கி விட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குதுங்களா? அப்படியே ஃபுல்லாக எடுத்துருப்போம் பாருங்கள். ஒரு குண்டு ஃபுல்லாகவே நாங்கள் கோழிக்கொண்டை தான் போட்டிருக்கோம். இந்த பூ யாருக்கெல்லாம் தெரியும், யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு வந்து இந்த பூ வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஒரு சைடு இடையிருந்து பார்த்தோம்னு வச்சுக்கேன், ரோஜா பூ மாதிரியே இருக்கும். தலையில் வச்சுட்டு போனாலுமே டக்குன்னு கோழிக்கொண்டைன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படியே ரோஜா பூ மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இது. இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் மழை காற்றுலாம் அடித்தா அப்படியே அடியோடு சாஞ்சு போயிடும். சாஞ்சு போச்சுன்னா இது அப்படியே வேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து துவைச்ச துணியை வந்து காய வச்சுட்டு என்னுடைய வேலையை முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.